இடையே நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? அந்த கஷ்டம் தீர நான் சொல்லும் இனிமையான வார்த்தைகளை முழுமையாக கேள். உன் மனம் மறந்து உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடைவாய். இது எனது அருமையான வாக்கியம். மனிதர்களை நேசிக்க தெரிந்தவன்தான் உண்மையான சிவபக்தன். சிவன் வழி என்பது மனம் திறந்த நேயம் வழி. பிறருக்கு உதவுவதில் சிவனை காணும் மனம் உயர்ந்தது. அன்பு கொடுக்கும் கரங்கள் சிவபூஜைக்கு சமம். மனித நேயம் இல்லாத பக்தி வெறும் பாவனை. மற்றவர் கண்ணீர் துடைப்பவன் தான் சிவனின் பாக்கியசாலி. பக்தியில் உயர்ந்தவன் அல்ல, மனித நேயத்தில் உயர்ந்தவனே சிவன்பால் பிரியமானவன். எளிமையாக வாழ்வதும் பிறருக்கு உதவுவதும் சிவ பூஜையே. சிவனை காண நினைத்தால் மற்றவர்களை நேசிக்க ஆரம்பி. அன்பில் உயிருள்ள இடம்தான் சிவன் உறையும் இடம். இறைப்பற்று ஒரு பக்கம், மனித நேயம் மற்றொரு பக்கம், இரண்டும் இணைந்தால் சிவத்துவம். இரக்கமுள்ள கண்கள் சிவனின் அருள் கண்கள். பிறருக்காக தியாகம் செய்யும் உள்ளம் சிவனின் பாக்கியம் பெற்றது. நம் உள்ளத்தில் பிறருக்கான இடம் இருந்தால் சிவன் நமக்குள் உறையும். மனித நேயம் இல்லாத வேதம் கூட வெறுமைதான். நம் அன்பில் பிறர் சுவாசிக்கும் போது அதுவே சிவ பூஜை. சிரித்த முகங்கள் காண நம்மால் முடிந்ததா? அதுவே சிவனுக்கு செய்யும் அர்ப்பணை. மற்றவர் நிம்மதிக்காக நாம் செய்யும் சிறிய உதவி சிவன்பால் நேரடி வழிபாடு. பக்தி என்பது மற்றவரை நேசிப்பதில் ஆரம்பிக்கிறது. சிவனிடம் விருப்பம் காட்டுவதை விட மனிதரில் அன்பு காட்டுவது பெரியது. ஒருவர் முகத்தில் புன்னகை ஏற்படுத்துவது சிவனின் அருள் தாங்கி நடந்த செயல். பிறரின் வேதனையில் கண்கள் கசிந்தால் அதுவே சிவத்துடன் சேர்ந்த உணர்வு. கருணை உள்ளம் இல்லாமல் காஞ்சி போனாலும் பயனில்லை. ஒருவருக்கு ஒரு சிறு உதவியால் வாழ்க்கை மாறும். அது சிவனின் பாக்கியம். ஏழை முகத்தில் உன்னால் வந்த சிரிப்பு அவன் சிவனை பார்த்த சிரிப்பு. கைவசம் இருப்பதை பகிர்ந்தால்தான் அது சிவனுக்கு அர்ப்பணை. மன்னிப்பது மனதின் சிவபாஷணம். கோவிலுக்கு செல்வதை விட ஒருவர் உயிருக்கு தேவையான உதவியை செய்வது மேல். உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுப்பது சிவ பூஜையை விட உயர்ந்தது. மனித நேயம் இல்லாத விரதம் வெறும் பசிதான். நேயம் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் சிவன் வாக்காகும். பிறரின் நலனில் நம் சந்தோஷம் இருந்தால் அது சிவத்தின் வழி. ஆன்மீகம் என்பது அனுதினம் ஒருவர் நலனுக்காக செய்யும் முயற்சி. வேதம் போதிக்கிறது, ஆனால் நேயம் வாழ வழிகாட்டுகிறது. கருணை கொண்ட மனமே சிவன் உற்ற இடம். கோபத்தை விட்டுவிடும் போதுதான் நாமும் சிவனும் ஒன்றாகிறோம். பயம் இல்லாமல் நேசிக்கும் மனமே பக்தியின் தொடக்கம். வாழ வேண்டிய ஆன்மீகம் வாழ்த்தப்பட வேண்டியதே அல்ல. மனதில் இரக்கம் இருந்தால் அது சிவனின் வாசல். காதலிலும் கருணையிலும் சிவன் இருக்கிறான். ஒருவர் கையில் பிடிக்க எடுக்கும் போது சிவன் நம் இதயத்தில் பிறக்கிறான். உதவியால் மனதை தொட்டால் அதுவே சிவ வழிபாடு. பிறர் நலனை முன்னிலைப்படுத்தும் ஒவ்வொரு எண்ணமும் சிவன் எண்ணம். மற்றவர் தவறை மன்னிக்கும் போது நாம் சிவனுக்குள் நுழைகிறோம். உதவிக்கு விரைந்து செல்லும் காலை சிவபாதம். பிரார்த்தனைக்கு மேல் உதவி பேசும். கண்களில் நன்கு தேனாக பொங்கும் இரக்கம் சிவனின் அருள் நீராகும். ஒரு அன்னைக்கு உதவும் கரம் கோவிலின் மணி ஒளியை விட உயர்ந்தது. மனிதரிடம் காட்டும் அன்பு சிவனை அறிய ஏதுவாகும். பரந்த மனம் பரம சிவனின் வடிவம். ஏழைகளை பார்க்கும் கண்கள் பரம கருணையின் வெளிப்பாடு. ஒரு சொல் ஆறாத காயத்தை ஆற்றும் போது அது சிவனின் குரல். சிரிப்பை பரப்பும் மனிதன் சிவனின் தூதன். இருளில் ஒளியாய் வந்து உதவுவதுதான் ஆன்மீக பரம்பரை. மற்றவர் நலனில் சிந்திக்கும் மூலம்தான் நிஜ ஆன்மீகம். சிவனை அடைய வழி பிறர் நலன் வழியாக செல்லும் பாதைதான். மரியாதை தரும் மனம் சிவனை தரிசிக்கும் திறனுடையது. உதவிக்காக காத்திருக்கும் கரங்களை காண்பதுதான் பக்தியின் விழா. நமக்கு வேண்டியது இல்லாமல் பிறருக்கு கொடுப்பதே உண்மையான தானம். கோவில் கட்டும் மனதை விட ஒரு மனிதனை உயர்த்தும் மனம் மேல். முகத்தில் சிரிப்பும் உள்ளத்தில் கருணையும் இருந்தால் சிவனே நடுவில் இருக்கிறார். உள்ளம் சிவமாக இருக்க வேண்டும். உடம்பு தவமிட வேண்டியதில்லை. பக்தி என்பது தினசரி நம் செயலில் தெரிவிக்கப்பட வேண்டும். எளிமையாக வாழ்ந்து பிறருக்கு உதவுவதுதான் இறை வழி. அன்பின் வழியேதான் சிவனை அடைய முடியும். தவம் செய்வதை விட ஒருவருக்கு வழிகாட்டி உதவுவது உயர்ந்தது. பசியோடு இருந்தவனுக்கு உணவளிக்கும் போது சிவன் நம்முடன் இருப்பார். உண்மை ஆன்மீகம் மனித நேயத்தால் பரிமாறப்படும். தாயை போன்று மற்றவரையும் கருதும் மனதே இறைவனின் அருள் பெறும். சின்ன உதவி கூட பெரும் அருளாகி நம்மை வலுப்படுத்தும். ஒருவர் வாழ்வில் மாற்றம் செய்யும் நேரத்தில் நாம் இருந்தால் அது சிவன் ஆசீர்வாதம். புனிதம் என்பது உள்ளத்தில் பிறர் நலனில் இயங்கும் சிந்தனை. ஒரு சிறு அன்பும் ஒரு சிரிப்பும் ஒரு நிமிடம் ஆறுதல், அவை சிவத்தின் பரிசுகள். பக்தியால் சிவனை அடையலாம்.
நேயத்தால் அவர் நம்முள் வாழலாம். ஒருவர் வெற்றிக்கு சின்ன பங்காய் இருந்தாலும் அது பாக்கியம். கோவில் செல்லும் பாதையை விட ஒருவர் வீட்டில் நிம்மதி கொடுக்கும் பாதை மேலானது. வழிபாடு என்பது நம் செயலில் தெரிய வேண்டும். பிறர் வாழ்க்கையில் ஒளி புகட்டும் ஒவ்வொரு செயலும் சிவ பூஜை. அறநெறியில் நடந்தால் அதுவே சிவ வழி. மன்னிக்க தெரிந்த மனமே இறை நெருக்கம் தரும். அழுகின்ற முகத்தில் நாம் சிரிப்பை காண வைத்தால் அதுவே சிவபாக்கியம். ஒருவர் துக்கத்தில் துணையாக இருப்பதுதான் உண்மையான தரிசனம். சொற்களால் ஆறுதல் அளிக்கிறவன் கருணையின் கோவில். நேயத்தில் உருவான ஒவ்வொரு செயலும் பரமருக்கு அர்ப்பணம். பிறர் நலனில் ஈடுபடும் போது இறை நம்மை தேர்ந்தெடுப்பான். திரும்ப பாராத உதவி உண்மையான சிவபூஜை. கருணை இல்லாத ஆன்மீகம் ஓரம் வைக்கப்பட்ட பொருள். விருந்தோம்பல் தான் விருந்தாகிய இறைவர் விரும்பும் வழிபாடு. ஒரு வாழ்க்கையை மாற்றுவது கோடியே பூஜைக்கு சமம். மனதில் சிவன் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அன்பு இருக்க வேண்டும். நல்ல செயல் எப்போதும் திருப்பதி சென்று திரும்பும் வழியாகும். உன் கரத்தில் இருக்கும் அன்பு ஒருவர் வாழ்க்கையின் தீபம். பிறருக்காக எடுக்கும் ஓர் அடி ஈசனுக்காகவே எடுத்தது. மனதார செலுத்தும் இரக்கம் இறைவனின் கண்களில் ஒளி. நேயம் கொண்ட உள்ளம் கொண்டவரை சிவன் காத்து நடத்துவான். மற்றவர் நலனுக்காக இறைவனை வேண்டுவதுதான் உயர்தவம். பக்தியில் உயர்ந்தாலும் கருணை இல்லையெனில் வெறும் ஓசைதான். ஒருவருக்கு இழந்ததை ஈடு செய்யும் முயற்சி எல்லாம் இறைவனின் அருள். இரக்கத்தினாலேதான் ஆன்மீகம் உணரப்படுகிறது. மனித நேயத்தால் ஆன மனம் சிவபாகியம் பெற்றவனது அடையாளம். பிறருக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சிவனுக்கு அர்ப்பணமாகிறது. அன்பான வார்த்தைகள் பேசும் உதடுகள் சிவ வழி நடக்கின்றன. ஒருவர் மனதை ஆறுதலாக்கும் செயல் சத்திய சிவ வழிபாடு. உடன் இருந்தும் உடலில்லாத இறைவன் உணர்வில் இருந்து உயிரளிக்கும் அன்பு. ஒருவருக்கு உற்சாகம் தரும் ஒரு செய்தி சிவபாக்கியம் பயக்கும் விதை. மற்றவருக்கு நல்வாழ்வு வேண்டுவது தவம் போல வலிமை தரும். நேசிக்கப்படும் மனம்தான் இறைவனின் வாசல். இரக்கத்தை வாரி வழங்கும் உள்ளமே சிவ பூஜைக்கு தகுதியானது. ஒருவர் கவலையில் நின்றாலும் மற்றவருக்கு நிம்மதி அளிக்கும் உள்ளம் சிவ பாக்கியம் பெற்றது. தன்னலம் இல்லாமல் செய்யப்படும் சேவைதான் உண்மையான ஆன்மீகம். சின்ன அன்பும் பெரும் மகிழ்ச்சியாய் மாறும், அதுவே சிவனின் செயல். ஒருவர் வேதனையை நம் வழியால் குறைக்க முடிந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் இல்லை. கருணை கொண்டு நடத்தும் வாழ்க்கை நிதர்சன ஆன்மீகம். ஒருவர் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சிவனின் கரங்களே. ஏழையின் கையில் நம் உதவி சென்றால் சிவன் நமக்குள் வந்துவிட்டார். அன்போடு கொடுத்த ஒரு உணவு பையில் ஈசன் இருக்கிறான். ஒருவர் கண்ணீரில் நம் சிரிப்பு தெரிந்தால் அது பாவம். எதிர்பார்ப்பின்றி உதவி செய்தால் அது பாக்கியம். சிவனை பார்த்து வேண்டியதை விட பிறருக்காக வேண்டுவது மேலானது. சீரான மனதுடன் பிறருக்காக வாழும் வாழ்க்கை இறை வழியாய் மாறும். ஒவ்வொரு உதவியும் இறைவனின் அருளுக்கான பாலமாகும். உறவுகள் இல்லாதவனுக்கு நாம் உறவாகும் போது சிவம் நம்மில் பேசுகிறது. உள்ளத்தை திறந்து பிறருக்கு பாசத்தை அளிக்கும் செயல்தான் இறை வழிபாடு. உதவியால் ஒருவர் வாழ்வை உயர்த்த முடிந்தால் அதுவே பக்தியின் நிறைவு. முகத்தில் புன்னகையை தூண்டும் அன்பு ஈசனை உணரச் செய்யும். ஏமாற்றத்தை ஆறுதலாக்கும் மனிதர் சிவபாக்கியம் பெற்றவர்கள். துன்பத்தில் துயரத்தை பகிரும் மனம் சிவனின் வசிப்பிடம். உண்மையான ஆன்மீகம் பிறர் நலனில் வாழ்க்கையை காண்பதில்தான். ஒருவர் வாழ்வில் ஒளி ஏற்படுத்தும் சின்ன முயற்சி பெரும் புண்ணியம். கோவிலில் பூசை செய்தாலும் உதவிக்கு முன் செல்லும் கை மேலானது. ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நல்ல பேச்சு பரமார்த்த தானம். யார் பார்க்காத உதவி இறைவன் பார்த்திருப்பான். ஒருவர் நலனில் நம் சிந்தனை இருந்தால் அதுவே தியானம். கஷ்டத்தில் இருப்பவனை காப்பதுதான் நிஜ சிவபக்தி. பேச்சிலும் செயலில் இருந்த நிமிர்ந்த நேயம் சிவனின் ஆசி. மனதை மாற்றும் நல்ல செயல் கோடி ஜபத்திற்கு இணை. ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் சிவனின் திருநாமங்கள். பயமில்லாமல் பிறருக்காக நிற்கும் நெஞ்சம் பக்தியில் உயர்ந்தது. அருளும் நேயமும் சேர்ந்த வாழ்க்கை அதுவே சிவத்தின் வாழ்வியல். எல்லா பூஜைக்கும் மேலானது ஏழைக்கு உதவி என்னும் யாகம். ஒருவர் இல்லையே தவிர்த்து விடாமல் நாம் இருந்தால் அது சிவனின் அருள் அழகு. உடல் வலிமை இல்லாமல் இருந்தாலும் கருணை உள்ளம் நம்மை சிவன் போலாக்கும். பிரார்த்தனையை விட பிறருக்காக ஒரு செயல் மேலானது. அன்பு என்பது பரிசு அல்ல, அது ஈசனின் பரிசளிப்பு. ஒருவர் வாழ்க்கையில் ஒளி காட்டும் கரம் சிவ புனித கரம். பக்தி உணர்வால் அல்ல, மனித நேயத்தால் ஆன்மீகம் உயர்கிறது. மனதிலிருந்து வரும் உதவி சிவனிடம் நேராக சேரும். மனதில் அன்பு இருந்தால் கையில் என்ன இல்லை. எளியவர் வாழ்வில் நிம்மதி சேர்க்கும் கரம் சிவனுக்கு சமம். பிறரை உயர்த்தும் உள்ளம்தான் பரமசிவ வழி.
நம் புண்ணியம் பிறர் முகத்தில் தெரியும் சிரிப்பாக மாறும்போது அது சிவன் பாக்கியம். வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு இம்ப்ரெஸ்